டீசல் மானியம் முழுமையான விண்ணப்பங்களுக்கு இனி உடனுக்குடன் அங்கீகாரம். அமைச்சு அறிவிப்பு. வங்கி கணக்கிலிருந்து 24.2 மில்லியன் ரிங்கிட் மாயம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக பணத்தை திருப்பித்தர பேங்க் நகாரா உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு மெரிட் அடிப்படையில் தகுதி பெறும் முயற்சியில் அசீம் ஃபாமி மற்றும் ஷெரின் இருவரும் தோல்வி. கண்களை ஏமாற்றும் ஜேம் கிரீம் ரொட்டிகள் வாங்கி நொந்து போன வாடிக்கையாளர்கள். புகிட் பிந்தாங்கில் பட்ஜெட் ஹோட்டல் போர்வையில் பாலியல் தொழில் 16 வெளிநாட்டு பெண்கள் கைது. SKDS எனப்படும் மானிய விலையிலான டீசல் கட்டுப்பாட்டு முறையின் கீழ் கிடைக்கப்பெறும் முழுமை பெற்ற விண்ணப்பங்கள் இனி உடனுக்குடன் அங்கீகரிக்கப்படும் என உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN அறிவித்துள்ளது. தரை போக்குவரத்து நிறுவனங்கள் தாங்கள் விரும்பும் எரிபொருள் நிறுவனங்களிடம் மானிய அட்டைகளுக்கு அதாவது பிளீட் கார்டுகளுக்கு உடனடியாக விண்ணப்பிக்க அது வகை செய்யும் என அமைச்சர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். எனவே SKDS முறையின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள 33 வகை தரை போக்குவரத்து வாகனங்கள் அதற்கு உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என்றார் அவர். டீசல் மானியத்தை பெற தகுதியான அந்த 33 வகை வாகனங்களில் பள்ளி மற்றும் விரைவு பேருந்துகள், பொது சரக்கு லாரிகள், பாட்டில்களில் பானங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள், குளிரூட்டப்பட்ட லாரிகள், ஜன்னல் வேன்கள் ஆகியவையும் அடங்கும். ஜூன் 30க்கு முன் SKDS அனுமதியை பெறும் போக்குவரத்து நிறுவனங்கள் எரிபொருள் நிறுவனங்களிடமிருந்து பிளீட் அட்டைகளை பெறும் வரை தங்கள் ரசீதுகளை வாங்கியதற்கான சான்றாக பயன்படுத்தி செலவினங்களை திரும்பப் பெற விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் அர்மிசான் கூறினார். ஜூலை முதல் அவர்களுக்கு பணம் திருப்பி தரப்படும். அதற்கான விண்ணப்பம் மற்றும் பணம் திருப்பி தரப்படும் முறையை நிதி அமைச்சு விரைவில் அறிவிக்கும் என்றார் அவர். இன்று காலை 8 மணி நிலவரப்படி 75,541 நிறுவனங்களைச் சேர்ந்த 2,26,957 தரை போக்குவரத்து வாகனங்களுக்கு டீசல் மானியம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நிரந்தர வைப்புத் தொகை கணக்குகளிலிருந்து தங்களுக்கே தெரியாமல் பணம் காணாமல் போன அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உடனடியாக பணம் திரும்பித் தரப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட வங்கியை பேங்க் நகாரா அவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. வங்கி பணியாளர்களும் வெளியாரும் கூட்டுச் சேர்ந்து பெரிய அளவில் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு பணத்தை களவாடியதை கடுமையாக கருதுவதாக அந்த மத்திய வங்கி அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறது. நேர்மையும் நெறி தவறாமையும் வங்கி பணியாளர்கள் மத்தியில் இருக்க வேண்டிய அதிமுக்கியமான குணநலமாகும். எனவே வேலைக்கு ஆட்களை எடுக்கும் போதே அவர்களின் பின்புலத்தை நன்கு பரிசோதித்துக் கொள்வது வங்கிகளின் கடமையாகும் என பேங்க் நகாரா நினைவுறுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் இழந்த பணத்தை உடனடியாக பட்டுவாடா செய்வதோடு அம்மோசடி தொடர்பான போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அது அந்த வங்கியை கேட்டுக்கொண்டது. மொத்தமாக 2,42 லட்சம் ரிங்கிட்டை உட்படுத்திய அம்மோசடி தொடர்பில் போலீஸ் இதுவரை 14 பேரை கைது செய்துள்ளது. அவர்களில் 4 வங்கி பணியாளர்கள் ஆவர். இம்மாத தொடக்கத்தில் ஸ்லாங்கோர் பத்தாலிங் ஜெயாவில் வங்கி பணியாளர்கள் மற்றும் கணக்கு வைத்திருப்போரிடமிருந்து போலீஸ் 4 புகார்களை பெற்றது. தங்களது வங்கி கணக்குகளிலிருந்து சபா கோத்தா கினாபாலுவில் சந்தேகத்துக்குரிய வகையில் ரொக்கமாக பணம் எடுக்கப்பட்டதை உணர்ந்து அவர்கள் போலீசில் புகார் செய்ததை அடுத்து அம்மோசடி அம்பலமானது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி அடிப்படையில் பங்கேற்கும் முயற்சியில் நாட்டின் மின்னல் வேக ஓட்டக்காரர் முகமது அசீம் ஃபாமியும் 400 மீட்டர் ஓட்டத்தாரகை ஷெரின் சாம்சன் இருவரும் தோல்வி கண்டுள்ளனர். குறைந்தபட்சம் உலகத்தர வரிசை அடிப்படையிலாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற கசகஸ்தான் பொது ஓட்டப்பந்தய போட்டியே அவர்களுக்கு கடைசி வாய்ப்பாக இருந்தது. அவ்வகையில் 100 மீட்டர் வாகை சூடுவதோடு 10.20 வினாடி நேரத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த அசீம் நேற்றைய இறுதி சுற்றில்
10.37 வினாடிகளை பதிவு செய்து வெண்கலப் பதக்கத்தை மட்டுமே வென்றார். ஷெரினோ 400 மீட்டர் ஓட்டத்தில் வாகை சூடினாலும் தனது தேசிய சாதனை நேரமான 51.79 வினாடிகளை முறியடிக்க தவறிவிட்டார். இறுதிப் போட்டியில் ஷெரின் பதிவு செய்த நேரம் 52.60 வினாடிகளாகும். ஒலிம்பிக்கு நேரடியாக தகுதி பெற வேண்டும் என்றால் 100 மீட்டரில் அசீம் 10 வினாடிகளையும் 400 மீட்டரில் ஷெரின் 50.95 வினாடிகளையும் பதிவு செய்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொட்டியினுள் திகட்ட ஜாம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ஆசையோடு வாங்கி உள்ளே ஜேமை விட வெள்ளை கிரீம் அதிகமாக இருந்தால் மனநிலை எப்படி இருக்கும்? உள்ளூர் ரொட்டி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றின வாடிக்கையாளர்கள் சிலர் அந்த ஏமாற்றத்தை சந்தித்திருப்பது டிக்டாக்கில் வைரலாகியுள்ளது. வெளியில் ஜாம் ரொட்டி என எழுதப்பட்டதை நம்பி வாங்கினால் உள்ளே வெள்ளை கிரீம் தான் அதிகம் உள்ளது. ஜாம் ஏதோ சாங்கியத்துக்காக ரொட்டியின் ஓரத்தில் பூசப்பட்டுள்ளது. ஆனால் இரு பக்கமும் ஜாம் வழிவது போல் ரொட்டி பேக் செய்யப்பட்டு விற்கப்படுவது பார்ப்போரின் கண்களை உண்மையிலேயே ஏமாற்றிவிடும். ஆனால் பிரித்து சாப்பிட்டால் வாய்தான் ஏமாறும் என வீடியோவை பதிவேற்றிய நபர் கூறியுள்ளார். அந்த ஜாம் கிரீம் ரொட்டிகள் அடங்கிய ஒரு பேக்கெட் 12 ரிங்கிட்டுக்கு விற்கப்படுவது அதைவிட அபத்தம் என அந்நபர் ஏமாற்றம் தெரிவித்துள்ளார். வீடியோ கிட்டத்தட்ட 7 லட்சம் வியூஸ்களை நெருங்கி வருவதோடு நெட்டிசன்களும் அதே போன்று தங்கள் ஏமாறிய சம்பவங்களை கருத்துக்களில் பதிவிட்டு வருகின்றனர். கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங் பகுதியில் பட்ஜெட் ஹோட்டல் என்ற போர்வையில் செயல்பட்டு வந்த வெளிநாட்டு விபச்சார கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. அங்கு விபச்சாரம் நடைபெறுவதாக கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் உளவு பார்த்து சனிக்கிழமை அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 21 முதல் 40 வயது வரையிலான 16 ஆப்பிரிக்க பெண்கள் கைதானதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நூர் டெல்ஹான் யாஹியா தெரிவித்தார். 40 ஆணுரைகள், 14 கைபேசிகள், 800 ரிங்கிட் ரொக்கம் உள்ளிட்டவையும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. பாலியல் தொழிலுக்காக அந்த பட்ஜெட் ஹோட்டலில் உள்ள அறைகளை அப்பெண்கள் தினசரி வாடகைக்கு எடுத்து வந்திருக்கின்றனர். சாலையோரம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அழைத்து வந்து அந்த வாடகை அறைகளில் அவர்கள் அத்தொழிலை செய்து வந்திருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் மற்றும் குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். இரவில் 1 மணிக்கு மேல் தூங்கச் சென்றால் மனநலம் பாதிக்கப்படலாம் என அமெரிக்க ஆய்வொன்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது தினமும் தாமதமாக உறங்குபவர்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது. இரவில் மிகவும் தாமதமாக உறங்குபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, கவனக்குறைபாடு, ஞாபக மறதி, சமநிலையற்ற ஹோமோன் சுரப்புத்திறன் ஆகியவை ஏற்பட அதிகம் வாய்ப்பிருப்பதாக அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. பிரிட்டனில் சுமார் 74,000 இளைஞர்களிடம் அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் இரவில் சீக்கிரமாகவோ அல்லது குறைந்தது நள்ளிரவுக்கு முன்பாகவோ தூங்கச் செல்பவர்களை காட்டிலும் அதிகாலை 1 மணிக்கு பிறகு தூங்குபவர்களிடம்தான் மேற்கண்ட உபாதைகள் அதிகமாக காணப்பட்டுள்ளன. இரவில் சீக்கிரமே தூங்கி சூரியன் உதிக்கும் போது எழுபவர்கள் மத்தியில்தான் மிகவும் ஆரோக்கியமான மனநலம் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே இரவில் குறைந்தது 7 முதல் 9 மணி நேர தூக்கம் மிகவும் முக்கியம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வேலைப்பளு உள்ளிட்ட காரணங்களால் தூக்க பழக்கத்தை மாற்றுவதற்கு கடினமே என்றாலும் முடிந்தவரை கொஞ்சம் சீக்கிரமே தூங்கச் செல்லுமாறு மக்களை அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். Just watch me.
keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.